வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு உடல்நலக் குறைவால் நேற்று காலமானார். அவரது உடல் சென்னை தி நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமான பாலன் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று நல்லகண்ணு உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நல்லகண்ணு தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பொக்கிஷம் என்றும் அவர் நம் வாழ்வில் மறக்க முடியாத தலைவராக எப்பொழுதும் இருப்பார் என்றும் தெரிவித்தார். மேலும் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தான் சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காகவும் பல்வேறு இன்னல்களை சந்தித்தவரை லட்சிய ஜனநாயக கட்சி முன்னோடியாக எடுத்துக்கொண்டு செயல்படும் எனவும் கூறினார். இன்னைக்கு நல்லகண்ணு ஐயாவோட இறந்த நாள் அதுவுமா அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இன்னைக்கு பூங்கத்தை வந்து உடல் இருக்கும் இடத்துல வச்சு இப்போ தான் மரியாதை செலுத்தி வந்தோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தலைவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அவரோட வாழ்க்கையை வந்து நம்ம சுதந்திரத்துலேருந்து அவர் பிறந்தது 1925 வருஷத்தில் பிறந்து 101 வருஷம் கடந்து அவர் சுதந்திர போராட்டாளிகள் வந்து ஒரு நாட்டுக்காக அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காக 7 வருஷம் சிறை தண்டனை அறிவித்து அவர் மீசை மேலே சிகரெட் வச்சு சூடு வச்சு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் வந்து நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தலைவராக இருப்பாங்க. எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு நாங்கள் இப்போ புது கட்சி ஓப்பன் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு இதெல்லாம் ஒரு முன்னோடிகளாக இவங்களோட அறிவுறுத்தலும் இவங்களோட வழிகாட்டி மூலிமா நாங்களும் ஒரு பெரிய லெவலில் இவரோட பின்பற்றி இவரை மாதிரி ஒரு பெரிய சாதனை படைக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிக்கும் முன்னோடியாக ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனுக்கு நம்ம மரியாதை செலுத்தி அவர் பின்பற்றுமாறு அவர் வாழ்க்கையை பின்பற்றுமாறு அனைவரும் தாங்களோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனையடுத்து இவ்வழக்கை தற்பொழுது சிபிஐ விசாரணை செய்து வருகின்ற நிலையில் இந்த போலி மாத்திரை தயாரிப்பு விவகாரம் எதிரொலியாக நாடு முழுவதும் மருந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். இதனிடையே இதுவரை புதுச்சேரியில் தரம் குறைவான 45க்கும் மேற்பட்ட மருந்துகளை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்பொழுது மேலும் 3 மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அனந்தகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெலுங்கானா மாநில மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் இமாச்சல் பிரதேச மாநிலம் பவுண்டா சாஹிப் நகரில் இயங்கி வரும் லெபரேட் பார்மாசூட்டிகல்ஸ் நிறுவனம் தயாரிப்பான அஸ்கபினாக் அண்ட் பாராசிட்டமல் பேட்ச் எண் ACAUT 007 உற்பத்தி தேதி 7/2025, காலாவதி தேதி 6/2028 வலி நிவாரண மாத்திரை மற்றும் இமாச்சல் பிரதேச மாநில சோலா நகரில் உள்ள சான்சிட்டோ டிராஃப்டிக் நிறுவனம் தயாரிப்பான மியூகோ ஃபார்ம் AB போர்ட் பேட்ச் எண் SP 9620 உற்பத்தி தேதி 1/2025, காலாவதி தேதி 12/2026 சுவாச கோளாறு மாத்திரை உரிய தரமில்லாத காரணத்தினால் தடை விதிக்கப்பட்டது. மேலும் இமாச்சல் பிரதேசம் பவுண்டா சாஹிப் நகரில் உள்ள தொழிற்பேட்டில் இயங்கி வரும் லெபரேட்டரி நிறுவனம் தயாரிப்பான நெக்ரோண்டல் மாத்திரை IP 5mg பேட்ச் எண் 425 1598 உற்பத்தி தேதி 7/2025, காலாவதி தேதி 6/2027 நெஞ்சுவலி மாத்திரைகளும் போதிய தரம் இல்லாததால் இந்த 3 மாத்திரைகளையும் தடை செய்ததோடு புதுச்சேரியில் விற்பனை செய்ய தடை விதித்து புதுச்சேரி மருந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி ஆனந்தகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். தடை செய்யப்பட்டுள்ள இந்த வலி நிவாரண மற்றும் சுவாச கோளாறு நெஞ்சுவலி மருந்துகளின் இருப்பு விவரத்தையும் மாத்திரை தயாரிப்பு நிறுவனத்திற்கு திருப்பி அனுப்பிய விவரத்தையும் தடை செய்யப்பட்டுள்ள இந்த வலி நிவாரண மற்றும் சுவாச கோளாறு நெஞ்சுவலி மருந்துகளின் இருப்பு விவரத்தையும் மாத்திரை தயாரிப்பு நிறுவனத்திற்கு திருப்பி அனுப்பிய விவரத்தையும் உடனடியாக மருந்து தர கட்டுப்பாட்டு துறைக்கு தகவல் தெரிவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொடர்ந்து மருந்துகள் தடை விதிக்கப்பட்டு வருவது மக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.
கேரளாவை சேர்ந்த ஒருவர் அம்மாநிலத்தில் நிதி தொடர்பான மோசடிகளில் ஈடுபட்டு புதுச்சேரி அல்லது அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தப்பிவிட்டதாக அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த விவகாரம் வருமாறு: கேரளாவை சேர்ந்த பாலகிருஷ்ணன் நாயர் என்பவரின் மகன் அனில்குமார் நாயர், வயது 55, பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக இவர் மீது சில போலீஸ் நிலையங்களில் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அனில்குமார் தற்பொழுது கேரளாவில் இல்லை என்றும் அவர் தலைமறைவாகிவிட்டார். அவர் புதுச்சேரி அல்லது அதை சுற்றியுள்ள இடங்களில் இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. அவரை பற்றி தகவல் தெரிந்தால் 8113053552 அல்லது 9961638817 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சரியான தகவல்கள் அளிப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்றும் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சிபிஎஸ்இ மற்றும் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளின் கல்வி சிறக்கவும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவும் லக்ஷ்மி ஹயக்ரீவர் பெருமாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை நடக்கிறது. அதாவது பொதுத் தேர்வு எழுதும் நாட்களில் காலை 10:30 மணிக்கு மாணவர்களின் பெயர், நட்சத்திரம், ராசி ஆகியவற்றை சங்கல்பம் செய்து நடைபெறவுள்ளது. மேலும் சகஸ்ரநாம அர்ச்சனையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு சகஸ்ரநாம புத்தகம், பேனா, தேன் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்படும். இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வேத ஆக சம்ரக்ஷண லக்ஷ்மி சரஸ் மாருதி ட்ரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட மண்ணாடிப்பட்டு கூனச்சம்பட்டு கிராமத்தில் சுடுகாட்டு பாதைக்கு சிமெண்ட் சாலை மற்றும் குளம் தூர்வாறுதல், செட்டிப்பட்டு கிராமத்தில் புதுநகர் பகுதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்தல், சொத்துக்கேணி கிராமத்தில் உள்ள பாவ வடிவ வாய்க்காலை நீடித்தல், சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள விடுபட்ட சாலையை மேம்படுத்துதல் ஆகிய பணிகளுக்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் மொத்தம் 1 கோடி செலவில் மேம்பாட்டு பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், பாஜக பிரமுகர் முத்தழகன், அதிமுக அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கரன், பாஜக பிரமுகர்கள் ராஜேந்திரன், ஜெயக்குமார், லோகு, கண்ணன் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள்.
மற்றும் மங்களம் தொகுதிகளில் மக்கள் சேவையில் தடம் பதித்து வரும் காமாட்சி அம்மான் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் பிரபல தொழிலதிபர் ரவிக்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தனது பிறந்த நாளை முன்னிட்டு ரவிக்குமார் அவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். முன்னதாக வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் மற்றும் கணுவாப்பேட்டை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினார். மேலும் தனது தாயார் மறைந்த லட்சுமி அம்மாள் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிறந்தநாள் விழாவின் சிறப்பம்சமாக மங்களம் மற்றும் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த சுமார் 15,000 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். பெண்களின் சுயதொழிலை ஊக்குவிக்க தையல் இயந்திரங்கள், வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தள்ளு வண்டிகள், வீட்டு உபயோகப் பொருட்களான புடவை, குக்கர், இஸ்திரி பெட்டி மற்றும் ஹாட் பாக்ஸ். இந்த விழாவில் பாஜக மாநில தலைவர் வி. ராமலிங்கம், என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் NSJ பாலன், பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன், வில்லியனூர் தொகுதி முன்னாள் சேர்மன் பாலமுருகன் மற்றும் அமைச்சர்கள், MLAக்கள் என பல அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் தொழிலதிபர்களும் கலந்து கொண்டு ரவிக்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வித்தியாசமான முயற்சியாக மங்களம் தொகுதி ரவிக்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருக்காஞ்சி SNR குரூப்ஸ் மற்றும் கோகுல் SNR சார்பில் ஆழ்கடலில் பேனர் வைத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இந்த விழாவால் வில்லியனூர் மற்றும் மங்களம் தொகுதிகள் விழா கோலம் பூண்டிருந்தன. பொதுமக்களின் பெரும் திரளான பங்கேற்புடன் இவ்விழா மிக சிறப்பாக நிறைவு பெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.